செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன் வணக்கம். இப்ப எத்தனை மணிக்கு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராகக்கூடிய துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இருக்கிறது என்று அதிகபூர்வமாக சொல்ல முடியும். ஏனென்றால் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் விஜய் அவர்கள் 107 தொகுதியில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவு கோரினார். 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவு கேட்டு விஜய் தரப்பில் கடிதம் எழுதப்பட்டு தொலைபேசியாக பேசினார். இடதுசாரி கட்சிகள் நேற்றைய தினம் செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில நிர்வாகக்குழு கூட்டம் கூட்டி அவருடைய கருத்தை தெரிவித்தார்கள். குறிப்பாக எந்த நிபந்தனையுமின்றி அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். இருப்பினும் மக்கள் பிரச்சனைக்காக திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் என்ற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே நிலையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது இடதுசாரி கட்சியில் என்ன நிலைப்பாடு இருக்கிறார்களோ அதே நிலைப்பாடு தான் இருப்பதாக நேற்றைய தினம் முன்தினம் குறிப்பாக சொல்லியிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை உயர்நிலைக்குழு கூட்டம் அவர் கட்சியின் சார்பில் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டது. அப்போது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் கட்சியை வளர்ப்பதற்காக கட்சி பெரும்பான்மை, அதாவது நம்மளுடைய கட்சி தொய்வின்றி போகிறது. ஆட்சியத்தில் எந்த ஒரு இடத்திலும் பங்கேற்க முடியவில்லை. ஆட்சியத்தில் பங்கேற்க முதலில் குரல் கொடுத்தது நீங்கள் தான் தமிழகத்தில். எனவே அதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. எனவே தற்போது தாவக ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அமைச்சர் பதவி மட்டும் போதாது, நீங்கள் துணை முதல்வராக வர வேண்டும். அதற்கான நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. பெரும்பான்மையான உயர்நிலைக்குழு உறுப்பினர் அனைவரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவை என்ன செய்த தாவக தரப்பில் கூற முடியாமல் நேரடியாக திமுக கூட்டணி தலைவரான ஸ்டாலினை சந்தித்து வெளிப்படுத்தினார். அவர்கள் நீங்கள் என்ன முடிவுனால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமாவளவன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார் என்ற ஆவலோடு தாவேக்கான எதிர்பார்த்த நிலையில் அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டார். அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். ஒரு கட்டத்துக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சிலர் பாமக ஆதரவு கேட்கலாமே என்ற கருத்தை வெளிப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில் விஜயின் தேர்தல் வியூக வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஜானு ஆரோக்கியசாமி பாமக சௌமியா என்று பேசியிருக்கார். குறிப்பாக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு ஸ்லோகனை வைத்து பாமகவை ஒரு தேர்தல் பேர்த்திட வைத்தவர் ஜானு ஆரோக்கியசாமி தான். எனவே அவர் நெருங்கிய நட்பு இருக்கிற அடிப்படையில் அவர் பேச்சுவார்த்தை நடத்திய போது நாங்கள் தற்போது பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறோம், அதிமுக கூட்டணி இருக்கிறோம். சமீபத்தில் தான் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. எனவே நாங்கள் வெளிப்படையாக உங்களை ஆதரிக்க முடியாது என்ற கருத்தை சௌமியா அன்புமணி வெளிப்படையாக கூறிய நிலை தான் தற்போது மீண்டும் விசிகாவின் எதிர்ப்பு 2 சீட்டுகள் எம்எல்ஏக்கள் ஆதரவு பெறுவதற்காக தொடர்ந்து முயற்சி பெற்று வந்தார்கள். அவர்கள் தரப்பில் கூறப்பட்ட அந்த துணை முதல்வர் மற்றும் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் எம்எல்ஏ பதவி ராபர்ட் வாங்குறாரோ அந்த தொகுதியில் போட்டியிட திருமாவளவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற 3 டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள். இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலை தான் நேற்றைய தினத்திலிருந்து திருமாவளவன் எங்கு சென்றிருக்கிறார். வழக்கமாக அவர் வேளச்சேரியில் தாய்மன் அலுவலகத்தில் தங்குவார். அங்கேயும் தங்கவில்லை, கட்சி அலுவலகத்திலும் இல்லை, அவருடைய உறவினர் வீட்டிலும் இல்லை. சென்னை டீனரில் உள்ள ஜிஎன்ஜி சாலையில் உள்ள வாணிவால் அருகில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். அங்கும் அவர் நேற்று இரவில் எங்கு சென்றார் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே திருமாவளவன் தற்போது எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலை கட்சியின் சார்பில் அவர்கள் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் வருவார், 11 மணிக்கு எல்லாம் செய்தியாளர் சந்திப்பார். நீங்க குறிப்பிட்டீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எங்க இருக்காருன்னு தெரியல, தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையா? எத்தனை மணிக்கு அவர் அலுவலகத்துக்கு வரப்போறாரு? இதுவரைக்கும் திருமாவளவன் எங்க இருக்கார் என்பதை சமீப கட்சிக்காரர்கள் யாருக்குமே தெரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊடகத்தின் பல்வேறு திசையில் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி இருக்கிறார்கள். மதுரையிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் திண்டிவனத்தை சேர்ந்த எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் மதுரையில் தற்போது விமானத்திலிருந்து நேரடியாக திருமாவளவன் சந்திப்பதாக சென்றிருக்கிறார். அவரும் எங்கு சென்றார் என்று தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கருத்து நிலவுகிறது. அவருடைய வன்னியரசும் திருமாவளவன் இணைந்துதான் கட்சி அலுவலகத்துக்கு வருவார்கள் என்ற கருத்து கூறப்படுகிறது. தொடர்ந்து வன்னியரசும் திருமாவளவன் எங்கிருக்கிறார்கள், மதுரையில் வன்னியரசு திருமாவளவன் எங்கு சென்று சந்திக்கிறார் என்ற தகவல் கூட கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் பலருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலை தான் கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் கூர்ந்திருக்கிறார்கள். திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார், முதலமைச்சர் ஆவாரா விஜய் அப்படின்ற கருத்துலாம் அவருடைய சொல்லக்கூடிய பதிலை வைத்துதான் இருக்கிறது. ஏனென்றால் நேற்று இரவு திடீரென்று அமமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் டிடிவி தினகரன் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஆளுநரை சந்தித்து. அதன் அடிப்படையில்
புதுச்சேரியிலிருந்து எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி வீட்டுக்கு வந்திருக்கார்கள். அங்கு மாவட்ட அவருடைய இல்லத்தில் வந்து எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. எனவே பல திருப்புனைகள் நடைபெற்று வரும் சூழலில் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற கருத்து தான் தினகரன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.